இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த வாரத்தின் இறுதி நாளுக்காக நான் என் தேவாதி தேவனை ஸ்தோத்திரிக்கின்றேன். இந்த வாரம் முழுவதுமாக நாம் ஒருவருக்கொருவர் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்கிற தலைப்பை குறித்து நாம் ஒவ்வொரு நாளும் தியானித்தோம் இல்லையா? ஒவ்வொரு நாளில் கூட நம்ம ஒவ்வொரு காரியங்களை குறித்து நாம் ஒருவருக்கொருவர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம் தியானித்து வந்தோம். இந்த இறுதி நாளிலே நாம் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கின்ற 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே, நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி பேதுரு ஆக்கியோன் கூறுகின்றார். நாம் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்று சொல்லி பேதுரு கூறுகின்றார். பொதுவாக பிள்ளைகள் பெற்றோருக்கு, அந்த மாணவர்கள் ஆசிரியர்களுக்கு, மனைவி கணவனுக்கு, வேலைக்காரர்கள் தங்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அநேக ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். பாருங்க, இந்த கீழ்ப்படிதல் என்னிடத்தில் இருக்கிறதா, இந்த கீழ்ப்படுகின்ற குணம் நம்மிடத்தில் இருக்கிறதா என்று சோதித்து பார்க்கும்படியாக ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு இந்த வார்த்தையை கொடுக்கின்றார். பொதுவாக நான் ஆசிரியனாக இருந்தபடினாலே என்னுடைய வாழ்க்கையிலே அநேக மாணவர்களை சந்திக்க நேரிடுகிறது இல்லையா? என்னுடைய கிட்டத்தட்ட ஒரு 18 ஆண்டுகளுக்கு முன்பதாக நடந்த ஒரு சம்பவத்தை நான் நினைத்து பார்க்கும்படியாக ஒரு அனுபவம் எனக்கு கிடைத்தது. ஒரு நாள் பாருங்க, அப்படி சாலையில் நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு மாணவன், எனக்கு ஞாபகம் இல்லை, என்கிட்ட படித்த மாணவன் என் பக்கத்தில் வந்து நின்று என்னோட அவ்வளோ ஹைட்டாக இருக்கிறான். மேம், என்ன உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு கேட்டான். எனக்கு சரியாக அவனை பார்த்தேன், ஆனால் எனக்கு சரியாக தெரியலையப்பா, நீ யார் அப்படின்னு கேட்கும்போது சொன்னேன், உங்களிடத்துல தான் நான் 10th ஸ்டாண்டர்ட் படித்தேன் அப்படின்னு சொன்னேன். அப்படியா, எனக்கு என்ன பேர் சொன்னான் அந்த மாணவன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குப்பா, எனக்கு ஆனால் ஒன்றும் அடையாளம் தெரியல, நீ பேர் சொன்னோன்னே எனக்கு நான் ஓரளவு புரிய முடிஞ்சுது அப்படின்னு சொன்னேன். இப்போ என்ன செஞ்சிட்ருக்க அப்படின்னு கேட்டேன். இப்போ நான் ஸ்டேட் பேங்க்கில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொன்னேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்போ அந்த மாணவனை குறித்து அப்படியே நடந்து அவன்கிட்ட பேசிட்டு போயிட்டு, நீங்கள் என்ன செய்றீங்க, என்னை பற்றி விசாரித்தா, நானும் எல்லாம் விசாரிச்சுட்டு அவன் போயிட்டான். ஆனால் அந்த மாணவன் கடந்து போன அப்புறம் நான் அவனை பற்றி யோசித்து பார்த்துட்டே இருக்கிறேன். அந்த மாணவன் வகுப்பறையில் எப்படி இருந்தான்னு சொன்னால், நம்ம என்ன கொஸ்டின்ஸ் ஒவ்வொரு நாளும் கொடுக்குறோமோ அப்படியே படிச்சுட்டு வந்துடுவான். வேற எந்த மாணவர்களும் பாதி படிச்சுட்டு வந்திருக்கேன் டீச்சருமா, ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த மாணவன் நம்ம என்ன கொடுக்குறோமோ அப்படியே படிச்சுட்டு வருவான். எத்தனை கொஸ்டின்ஸ் கொடுத்தாலும் அத்தனையும் படிச்சுட்டு வருவான். ரொம்ப பிரில்லியன்ட்னு சொல்ல முடியாது, ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான். ஆனால் ஒரு ஆசிரியர் என்ன சொல்லுகிறாரோ அதை அப்படியே ஏற்றுக்கொள்வான். இன்னைக்கு அவனை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நம்ம சொன்ன வார்த்தையை தட்டாமல் அப்படியே கீழ்ப்படிந்த அந்த மாணவன் இன்றைக்கு ஆண்டவர் அவனை ரொம்ப ஆசீர்வதித்திருக்கிறார். எனக்கு அது பார்த்தோன்னே, அவன் சொன்னோடனே, நான் ஸ்டேட் பேங்க்ல ஒர்க் பண்றேன்னு சொன்னோன்னே என்னுடைய மாணவன் உண்மையிலே அவ்வளோ ரொம்ப சந்தோஷமா இருந்தது. பாருங்க, ஒரு கீழ்ப்படிதலுள்ள ஒரு மாணவனுடைய வாழ்க்கையை ஆண்டவர் எப்படி ஆசீர்வதித்திருக்கிறார் பாருங்க. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அந்த அற்பமாக நம்ம நினைக்கிற ஒரு கீழ்ப்படிதல் தான். ஆனால் அந்த கீழ்ப்படிதலை நாம் கற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய ஆசீர்வாதங்கள் நமக்காக காத்து கொண்டிருக்கிறது. வேதத்திலையும் கூட ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்திலே அந்த ஈசாக்கின் கீழ்ப்படிதலை குறித்து பார்க்குறோம்ல. அப்பாவும் மகனுமா என்ன செய்கிறாங்க, அந்த மோரியா மலையில ஏறி போகிறாங்க. தகப்பனுக்கு தெரியும் நம்முடைய மகனை பலியிடுறதுக்கு போகிறோன்னு சொல்லி, மகனுக்கு தெரியாது. பாருங்க, கிட்டத்தட்ட அவங்க எப்படி ஒரு 3rd ஸ்டாண்டர்ட் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு மாணவனாக, ஒரு பையனாகவும் இருந்திருக்கலாம் இல்லையா? அப்போ ஏறி போகிறாங்க. அப்போ கேட்குறான், அப்பா நெருப்புலாம் இருக்குது, ஆனால் பலியிடக்கூடிய ஆடு இல்லை, விறகு வச்சுருக்குறோம், ஆனால் ஆடு இல்லையப்பா அப்படின்னு கேட்குறான். அவனுக்குரிய ஒரு சந்தேகம் அதுதான். ஏன் நம்ம ஆடு கொண்டு போகலையே, ஆனால் நெருப்பு இருக்குது, விறகு இருக்குது. எங்கள் அப்பா அவர் சொல்கிறார், தகப்பனா சொல்கிறாரு, அதெல்லாம் ஆண்டவர் பார்த்துக்குவார்ப்பா மலையில் போய் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ அதையும் கூட அவன் இங்கே மலையில் எங்கேயாவது மேலே ஆடுகள் ஏதாவது இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவன் நினச்சிருப்பான். ஆனால் அங்கே போனோடனே, மலையில் போன உடனே அந்த தகப்பன் நினச்சிடாரு, பலிபீடத்தில் கட்டையெல்லாம் அடுக்கிறாரு. தன்னுடைய சொந்த மகனை அப்படி கை காலெல்லாம் கட்டி அந்த பலிபீடத்தின் மேலே வைக்கிறாரு. அப்போ அந்த மகன் நினச்சிருந்தா தன்னுடைய தகப்பனை தட்டி விட்டு ஓடி இருக்கலாம் இல்லை? ஆடை பலியிட போறேன்னு சொன்னீங்க, என்ன பலியிட போறீங்களேன்னு சொல்லி. ஆனால் அந்த ஈசாக்கு எதுவுமே சொல்லலை. பாருங்க, எவ்வளோ ஒரு கீழ்ப்படிதல்.
பையன் எவ்வளவு அவன் நினைச்சிருந்தா அந்த இடத்துல இருந்து அவன் தப்பி ஓடி இருந்தா என்ன செய்திருக்க முடியும் ஆபிரகாமால, இல்லையா? ஆனா அவன் தகப்பன் சொல்லுக்கு அப்படியே கீழ்ப்படிந்தான். அப்படியே அவன் கட்டி அவனுடைய கைகளையும் காலையும் கட்டி அந்த விறகு கட்டையில் மேல் அடுக்கி வைக்கும்போது அவன் தன்னுடைய தகப்பனிடத்துல ஒரு வார்த்தை கூட பேசலை. அவனுடைய கீழ்ப்படிதலாம் யோசித்து பார்க்குறேன். இன்னைக்கு நம்முடைய வீடுகளில் பிள்ளைங்க இப்படிப்பட்ட ஒரு கீழ்ப்படிதலோடு இருக்கிறாங்களா? இல்லையே. அதுக்கு தகுந்த ஆசீர்வாதங்களே அவங்களால பெற்றுக்கொள்ள முடியலை. ஏன்? அவனுடைய வாழ்க்கையில் அந்த கீழ்ப்படிதல் இல்லை. குட்டி குழந்தைங்கள்ல இருந்து பெரிய பிள்ளைங்க வரைக்கும் யாருமே பெற்றோர் சொல்ற காரியங்களை மதிக்கிறது இல்லை, கீழ்ப்படுகிறது இல்லை. காலங்கள் அப்படி மாறிக்கொண்டே போகிறது, இல்லையா? ஆனா அன்றைக்கு ஈசாக்கு தன்னுடைய தகப்பனுக்கு கீழ்ப்படிந்திருந்தான், எதுவுமே மறுப்பு சொல்லவில்லை. அவனுடைய வாழ்க்கை, அவன் ஈசாக்கு விதை விதைத்தான் 100 மடங்கு அவன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான், இல்லையா? அப்படி ஈசாக்கு கீழ்ப்படிந்ததுனாலே அவனுடைய ஆசீர்வாதம் பெருகியது. அது மாத்திரமல்ல, 1 சாமுவேல்ல புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம். சாமுவேல் என்கிற ஒரு குட்டி பையனை குறித்து நம்ம வாசிக்கிறோம். அப்ப அவனுக்காக அவனுடைய தாயார் ஆலயத்திலே ஜெபித்து, ஆண்டவரே எனக்கு ஒரு குழந்தையை கொடுப்பீர்னா நான் அவனை உம்முடைய ஆலயத்திலே விட்டு உமக்கென்று ஊழியம் செய்வதற்காக நான் அர்ப்பணிச்சிருவேன்னு சொல்லி பொருத்தனையோடு அந்த தாயார் ஜெபித்து விட்டு, அதே போல ஒரு அழகிய ஒரு மகனையும் பெற்றுக்கொண்டு இப்போ அந்த மகன் வளர்ந்துட்டான். வளர்ந்து பெரிய பையனாலாம் இல்லை. நான் வேதத்திலே வாசிக்கின்றோம் பாருங்க. 1 சாமுவேல் 1:24 பிள்ளை இன்னும் குழந்தையா இருந்தது. அப்போ ஒருவேளை ஒரு பால் குடிச்சு முடிக்கிற அந்த பால் மறந்த பின்புதான் கொண்டு விடுறா. அப்ப எவ்வளவு ஒரு குட்டி பையனா இருந்திருப்பான், யோசிச்சு பாக்குறேன் இல்ல? எவ்வளவு குட்டி பையனா அந்த பையனை கொண்டு ஆலயத்துல கொண்டு விடுறான். அந்த ஆலயத்துல ஏலிங்கிற ஒரு தாத்தா இருக்கிற அவர் கூட சேர்ந்து ஆண்டோட பணியை இவனும் செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆசை அந்த தாயாருக்கு இருந்தது. அந்த மகனு கூட தாயாரை விட்டு பிரிந்து நிக்கணுமே பாருங்க, அவன் எதுவுமே சொல்லலை, தாயார் பின்னால ஓடலை. இப்போ உள்ள குழந்தைங்களை பாருங்க, அம்மாவை விட்டு என்ன செய்யாது, எங்கேயுமே பிரிஞ்சு போகிறதுக்கு மனசு வராது. ஆனா அந்த குட்டி சாமுவேல் அந்த தாயார் கொண்டு அந்த ஏரி தாத்தாண்டத்துல விட்டுட்டு அவனுடைய அம்மா அப்பா திரும்பி போறாங்க. அந்த பையன் பின்னாடி ஓடி போகல. இந்த தாயார் கூட அந்த ஏலி தாத்தாவோடு இருந்து ஆண்டவருக்கென்று ஊழியம் செய்ய விரும்புகிறான் பாருங்க. அவனுடைய சின்ன வயதிலிருந்தே அவனுடைய கீழ்ப்படிதல் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. எனக்கு அன்பான நம்முடைய வாழ்க்கையிலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே நம் பெரிய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடிகிறது. இன்னும் நாம அந்த பிள்ளைங்கள் மாத்திரமல்ல, ஈசாக்கு சாமுவேல் மாத்திரமல்ல, நாம் பிலிப்பியர் 2:8 வாசிக்கிறோம், இயேசுவும் சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாழ்த்து. அவரும் கூட அவர் சிலுவை வரைக்கும் தன்னை தாழ்த்தி அவர் கீழ்ப்படிந்தவராக காணப்பட்டார் என்று சொல்லி வாசிக்கிறோம். இயேசு குழந்தையா இருக்கும் பொழுதும் அப்ப பாருங்க, அங்க பெரியவங்க வேதவார பரிசேயர் மத்தியெல்லாம் உட்காந்து பேசுறாரு. பெற்றோர்லாம் தேடி வந்துடுறாங்க, நான் உன்னை என்னெல்லாம் தேடி வந்திருக்கிறோம்னு சொல்றாங்க. நான் என் பிதாவுக்கு அடுத்த விட நான் சிந்திக்கணும், உங்களுக்கு தெரியாதா அம்மான்னு கேட்கிறான். ஆனாலும் இயேசுவுக்குள்ள ஒரு மனசு இருந்தது, எங்க அம்மா அப்பாவுக்கு நான் கீழ்ப்படின்னு சொல்லி அப்படியே அவங்களோடு போய் பெற்றோரிடத்திலே தங்கி இருந்தார் என்று சொல்லி நான் வாசிக்கிறோம். லூக்கா 2:51 நம்ம இந்த சம்பவங்களை வாசிக்கிறோம். அவர் அப்படியே போய் பெற்றோரோடு கூட தங்கியிருந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்து இருந்தார் என்று சொல்லி. அப்ப சிறு குழந்தையா இருக்கும் போதே அவருக்குள்ள கீழ்ப்படிதல் இருந்தது, பெற்றோருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்கிற எண்ணம் இருந்தது. அன்றைக்கு ஈசாக்குக்கு இருந்தது, சாமுவேலுக்கு இருந்தது, அருமை இரட்சகர் இயேசுவுக்கும் கூட இந்த கீழ்ப்படிதல் இருந்தது. எனக்கு அன்பானவர்களே, ஒருவருக்கொருவர் நாம் கீழ்ப்படிந்து வாழும் பொழுது ஆண்டோடைய பெரிய ஆசீர்வாதங்களே நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே, நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ளும் என்பதிலே எவ்விதமான சந்தேகமே இல்லை. அப்படிப்பட்ட கிருபைகளை தர ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற அன்புலே சுவாமி, இந்த வாரத்தின் இறுதி நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த இறுதி நாளில் கூட ஆண்டவரை நாங்கள் கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ளும்படியாக எங்களுக்கு நீங்கள் உதவி செய்தீங்க, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்களும் எங்களுடைய பிள்ளைகளும் ஐயா, நாங்கள் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்கிற பிள்ளைகளாய், ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து நடக்கிற பிள்ளைகளாய் ஆண்டவரே, எல்லாவற்றுக்கும் மேலாக நாங்கள் உமக்கு கீழ்ப்படுகிற, உம்முடைய வேத வசனங்களுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் ஒவ்வொரு நாளும் எங்களை மாற்றி ஆண்டவரே எங்களை பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்திலே தாழ்த்தி தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.